ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸு, அது எப்படி செய்கிறது, என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் உருளைக்கிழங்கு கழுவிட்டு, இது ஒரு உருளைக்கிழங்குல ஒரு 4 பீஸு கட் பண்ணி ஒரே ஒரு பீஸு இந்த பாகம் போதும். இவ்வளோ பெருசு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடைச்சாலும் போதும் நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணுறதுக்கு. இந்த உருளைக்கிழங்குனால ரொம்ப நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. நம்ம முகத்தில் இருக்கிற போயிருக்கிற பிம்பிள்ஸு, அந்த கரம் புள்ளியெல்லாம், அதாவது அந்த டார்க் ஸ்பாட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்குது, நல்லா ஒரு பிரைட்னஸை கொடுக்குது. அடுத்து இதில் பால் சேர்க்க போகிறோம். இது காய்ச்சின பால் இருந்தாலும் சரி, இல்லை பச்சை பால் இருந்தாலும் சரி. இந்த மாதிரி காய்ச்சின பாலில் பச்சை பால் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது தேவையான அளவுக்கு. இந்த பால் நம்ம முகம் என்ன கழுவுனாலும் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த அல்கலில் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது, பிரைட்னஸ் லுக்கும் கொடுக்குது. அடுத்து இதில் ப்ரூ சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட சன்ரைஸு இல்லை கோத்தாஸ் காஃபி பவுடர், ப்ரூ எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டை தான் யூஸ் பண்ணணும் இல்லை. இது சில பேருக்கு நினைக்கலாம், இந்த ப்ரூ போட்டாக்கா முகலாம் கருப்பாக தான் ஆகும், இது ஒன்று யூஸ் பண்ணாலோ சன்ரைஸோ இல்லை காஃபி இது கோத்தாஸு இது எப்படி நம்மளுக்கு பிரைட்னஸ் கொடுக்கணும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. டார்க் ஸ்பாட்டும் கிளியர் பண்ணி கொடுக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் இல்லை, உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நாளைக்கு 3 டைம் கூட இதை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம், ஜாஸ்தி கூட வேண்டாம், ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான பிரைட் கொடுக்குது. அது இல்லாமல் டார்க் ஸ்பாட்டும் கிளியர் பண்ணி கொடுக்குது. உருளைக்கிழங்குனால இந்த கரம் புள்ளியெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். இது எவ்வளோ எப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இது கழுவி எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இப்போ இது நான் கிரேட்டரில் நல்லா சீவி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது கிரேட்டரில் இந்த அளவுக்கு சீவி எடுத்த பிறகு இது ஒரு பவுல் எடுத்து இதில் இருக்கிறது 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸ் கிடைச்சாலும் போதும். நம்ம ஸ்டார்டிங் இது பண்ணும்போது இல்லை நம்ம கட் பண்ணி வச்சு எடுத்தால் கூட அந்த ஜூஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கருப்பு கலரில் வரும். பாருங்க, இந்த மாதிரி இந்த சக்கை தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் வந்தாலும் போதும். ஏன்னா இதில் நம்ம பால் மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ இது தேவையில்லை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அடுத்து நான் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால். இப்போ இதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாலும் இந்த உருளைக்கிழங்கு இதுவும் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரூ நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரூ சேர்க்கும் போது ஒரு பேக் மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முகத்தில் இது நம்ம போடுற பேக்கு நம்ம முகத்தில் ஒட்டணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் இல்லை 2 டைம் உங்களுக்கு டைம் எப்படிங்களோ அந்த மாதிரி நீங்கள் முகத்துக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பேக் போடும்போது கூட உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் இதை தான் சொல்கிறேன், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோமே அப்படியே எடுத்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து முகம் பூரா அப்ளை பண்ணிட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்து அதுக்கு மேலே இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணலாம். சேம் இதே தான். நல்லா இந்த மாதிரி ஃபுல் கலக்கிட்ட பிறகு இந்த அளவுக்கு தான் பேக் இருக்கணும். ஏன்னா கொஞ்சமாக பால் எடுத்துக்கணும், ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்து இந்த கிரேட்டரில் இது பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரூ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் இல்லை சன்ரைஸ் எது நீங்கள் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணாலும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், முகத்தில் ஒட்டாது. இது எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம முகத்தில் க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அங்கங்கே அப்ளை பண்ணிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பேக் அது மேலே போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்க.